இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இது என்ன ரொம்ப விசித்திரமா இருக்கு? ராத்திரி நேரத்துல மரத்துக்கு பின்னாடி வெயில் காலத்துல யார் நெருப்பு மூட்டுவாங்க? யாரோ வேணும்னே இங்க புகையை உருவாக்கி இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவளுக்கு ரோடு தெரியாம பரிபாட்டிய தான் தான் இடிச்சிட்டோன்னு நினைச்சுக்கிறதுக்காக அப்படி பண்ணிருக்காங்க. போதும், கொஞ்சம் நிறுத்துங்க மிஸ்டர் மோகன். நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இத்தனை வருஷங்களா உங்க கூட வாழ்ந்து வாழ்ந்து எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. நீங்க யாரையாவது நேசிச்சீங்கன்னா அவங்கள காப்பாத்துறதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவீங்க. ராதா, அதனால இப்ப குஷியை மறைக்கிறதுக்காக இஷ்டத்துக்கு நீங்க ஏதோ கதையை சொல்லிட்டு இருக்கீங்க. நான் கதையெல்லாம் ஒண்ணு சொல்லல. இதோ இது உண்மைதானே? புகையை உருவாக்க வெறும் தேங்காவை மட்டும் எரிக்கல, சாம்பிராணி கல்லையும் போட்டிருக்காங்க. அதனாலதான் நேற்று ராத்திரி நான் இங்க வந்தப்ப எனக்கு இருமல் வந்துச்சு. முக்கியமான விஷயமே, இந்த இடத்துல நான் எந்த ரத்த கரையும் பார்க்கல. ஏன்னா இங்க எந்த ஆக்சிடென்ட்டும் நடக்கவே இல்லை. குஷி பாட்டியை இடிச்சது அங்க முன்னாடி அந்த இடத்துல. அதனாலதான் பாருங்க, அங்க போலீஸோட பேரிகார்டு இருக்கு. ஒருவேளை இந்த புகை இல்லப்பா, நிஜமா ஆக்சிடென்ட் இங்க தான் நடந்துச்சு. அத பாருங்க, அந்த போஸ்டர். அது எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கு. ஆக்சிடென்ட் நடந்தப்போ இந்த போஸ்டரை நான் பார்த்தேன். சோ அப்படின்னா யாரோ குஷியை மாட்டிவிட முயற்சி பண்றாங்க. நீங்க என்ன சொல்றீங்க? அதாவது குஷி சொல்றது உண்மைதான், அவன் நிரபராதின்னு சொல்ல வர. யாரோ அவளை வேணும்னே மாட்டிவிட முயற்சி பண்றாங்க. குஷியை மாட்டிவிட யாரு முயற்சி பண்ணுவாங்க மிஸ்டர் மோகன்? யுவன் அங்கிள். வேற யாரு? குஷி, போதும், நிறுத்து. எல்லா விஷயத்துக்கும் யுவன் மேல பழி போடுறது நிறுத்து குஷி. எனக்கு யுவனை ரொம்ப நல்லாவே தெரியும். நான் 7 வருஷமா அவர் கூட இருக்கேன். ஒரு கொசுவை கூட அடிக்க மாட்டாரு. சொந்த பாட்டிக்கு எப்படி கொள்ளுவாரு? அவர் தம் பாட்டி மேல உயிரே வச்சிருக்காரு. அப்ப சரி, அதெல்லாம் ஓகே தான். அப்படின்னா நேத்து ராத்திரி நான் அவர்கிட்ட ஹெல்ப் கேட்டேனே, அவரே அதை பண்ணல. என்ன எதுக்கு துரத்துனாரு?